ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம சந்திரா அந்த ஆசிரமத்தெல்லாம் கூட்டி பெருக்கிட்டு ரொம்பவே டயர்டாக வராங்க. வரும்போது நம்ம சிவனாடியை முத்துவேலியும் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சிவனாடி கிட்ட அவங்களோட ஆதங்கத்தை அப்படியே கொட்டுறாங்க. இந்த மாதிரி அவன் இந்த மாதிரி என்னை கஷ்டப்படுத்திட்டான், நான் அவனை சும்மாவே விட மாட்டேன், இதுக்கப்புறம் அவனை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன், எனக்கு உடம்பே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து நம்ம சிவனாடி கிட்ட அழுதுகிட்டே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சந்திரா, நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்றது எனக்கு நான் பார்க்காம இல்லை, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாடி முத்துவேலும் வந்து ரொம்பவே வந்து கோவத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா இந்த வாட்டி அவனை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாடி சொல்லிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, என்னால் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் வந்து சிவனாடி கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சந்திரா வராங்க. ரோகிணி, ரேவதி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா சந்திராவை பார்த்து ரொம்பவே வந்து கிண்டலாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சித்தி ரொம்ப வேலையாக இருந்தது போல், ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல், ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணியை பார்த்து நம்ம சந்திரா கேட்குறாங்க, என்ன இவங்க கூட சேர்ந்து நீயும் என்ன லந்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, என்னடி நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து அந்த இடத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜாக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன மாமியாரே உங்களுக்கு உடம்பு முடியலையா அப்படின்னா சொல்லுங்கள், உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ பேசுகிறதே எனக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குது, இதில் வேறு நீ வேறு என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு இந்த நிலமையில நீ என்னை கூட்டிகிட்டு போனீன்னா என்னோட நிலமை என்ன நிலமை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து நம்ம ஜாக்கை வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா, இதுக்கு மேலே நீ என்னை எதுவுமே கேட்காத, என்னை தொந்தரவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, சரி சரி ஓகே ஓகே, நீங்கள் வருங்கால மாமியார், அதனால தான் நான் சொன்னேன் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு வேண்டாம் சொல்லிங்களா, சரி ஓகே விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயிலும் கேட்குறாங்க, ரொம்ப வேலை போல், இதுக்கு முன்னாடி அந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சது கிடையாதுல்ல, அதனால தான் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலை செஞ்சு குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சுருந்தா இந்த கஷ்டம் உங்களுக்கு இருந்திருக்காது, புதுசாக வேலை செய்கிறவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து ரொம்பவே வந்து கலாச்சி பேசுகிறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, என்னடா என் மேலே இருக்க பயம் உனக்கு குளிர் விட்டு போயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் இப்போது என்னோட சகல வீட்டில் இருக்கும்போது உங்களோட பேச்சு எந்த இடத்துலையும் எடுபடாது, அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா, இதுக்கு மேலே யாரையும் நீங்கள் ஆட்டி படக்கணும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா ரொம்பவே கோவமாக ஏறி போகிறாங்க. மாடி படிக்கட்டில் விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கப்புறம் நம்ம ஜாக் போய் தாங்கி பிடிக்கிறாங்க. இன்னும் டென்ஷன் ஆகிட்டு, தயவு செஞ்சு போயிடு நீனு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்கிட்ட இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து நம்ம சந்திரா நைட்டு அவங்களுக்கு தண்ணி காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ரூம்லேருந்து வராங்க. அவங்களால முடியவே இல்லை, ஒரு பக்கம் முடியாமல் கீழே விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதியும் நம்ம கார்த்தியும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ரேவதி வந்து நம்ம கார்த்திக்கிட்ட இப்படிலாம் வந்து நீ இருப்பேன்னு தெரிஞ்சுட்டா நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கேன், அப்போவே அந்த சந்தோஷத்தெல்லாம் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், இப்போ வச்சும் அந்த சந்தோஷத்தை நான் வந்து இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை இனிமேல் வந்து யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து நம்ம கார்த்திக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் யாரோ விழுந்த சத்தத்தை வந்து நம்ம கார்த்தி உணர்ந்துடுறாரு. உடனே வந்து, இல்லை ரேவதி யாரோ விழுந்துட்டாங்க, வா பார்க்கலாம் அப்படின்னும் போது, யாரும் விழலை, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா, இப்போ தான் எனக்குன்னு ஒரு டைம் கிடச்சிருக்கு, அதையும் வந்து நீ வந்து மற்றவங்களுக்காக நீ வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறியே, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்திகிட்ட பேசுகிறாங்க. ரேவதி சொன்னால் புரியுதா இல்லையா, யாரோ விழுந்த சத்தம் கேட்குது, அதனால தான் நான் சொல்கிறேன், வா போகலாம் அப்படின்ட்டு ரேவதியும் கார்த்தியும் வெளியில் வராங்க. நம்ம சந்திரகலா கீழே விழுந்து கிடக்குறாங்க. எந்திரிக்க முடியாமல் இருக்கும்போது நம்ம கார்த்தி ரொம்பவே பதறி போயிட்டு, சரி வா அவங்கள நம்ம தூக்கலாம், கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேவதி நம்ம கார்த்திகிட்ட சண்டை போடுறாங்க, நீ அவங்கள போய் தூக்கக்கூடாது, நான் சொல்கிறேன்ல அப்படின்னு கேட்கும்போது, ரேவதி கொஞ்சமாச்சும் மனிதாபிமானத்தோடு நடந்துக்க, எதிரியாக இருந்தாலும் அவங்க ஒரு ஆபத்தில் இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கணும், அதுதான் நம்மளோட பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்கிறாங்க. நான் சொல்கிறத கேளு ராஜா, நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சந்திரகலா ரொம்பவே முடியாமல் எந்திரிக்கவும் முடியாமல் தவிக்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்து சந்திரகலாவுக்கு கை கொடுக்குறாங்க. சந்திரகலாவும் கை கொடுத்து எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா சந்திரகலா ரொம்பவே கோமா, நீ என் கையை பிடிக்காத, நானே எந்திரிச்சிருப்பேன், உன்னோட தயவு எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கார்த்தி வந்து நம்ம சந்திரகலா கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஏங்க என் மேலே இவ்வளோ கோவம்,
எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் கிடையாது. நீங்கள் தான் வந்து உங்களோட மனசில் வன்மத்தை வளர்த்துக்கிட்டே நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க. நான் வந்து நல்லபடியாக உங்ககிட்டலாம் பேசணுன்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் நீங்கள் தான் வந்து எங்ககிட்ட வந்து ஒட்ட மாட்றீங்க. அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் கீழே விழுந்து கிடக்குறீங்க. நான் உங்களுக்கு உதவி செய்ய தானே வந்திருக்கேன். தயவு செஞ்சு எந்திரிங்க. உங்களால் முடியலன்றது எங்களுக்கு தெரியுது. அப்போ உனக்கு தெரியுதுல்லடா, அப்போ எதுக்குடா என்னை வந்து உங்கள் அம்மாவோட ஆசிரமத்தை பெருக்க வச்ச அப்படின்றாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஏங்க அது நம்ம 2 பேரும் போட்ட சவால். அதில் நீங்கள் தோத்துட்டீங்க. நீங்க சொன்ன மாரி செய்யணும் தான் அந்த மாரி நாங்க சொன்னோம். ஆனா நாங்க செய்யக்கூடாதுன்னு தான் சொன்னோம். செய்யாதீங்க விடுங்கன்னு தான் சொன்னோம். ஆனா நீங்க கேட்டீங்களா? நீங்க உங்களோட ஜம்பத்துக்காக அந்த வேலைய செஞ்சுட்டு, இப்போ வந்து என்ன போட்டு இது பண்ணிட்டுருக்கீங்களே! இதெல்லாம் நியாயமா? சரி நீங்க ஃபஸ்ட்டு எந்திரிங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து உன் கைய புடிச்சு எந்திரிச்சேன்னு வச்சுக்கயேன், அதுக்கு நான் கீழ விழுந்து எதனா ஆகுறதே பரவால்ல எனக்கு. உன் கைய புடிச்சு மட்டும் நான் என்னைக்குமே எந்திரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சந்திரகலா ரொம்பவே வந்து வன்மையா வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரேவதி, "பாத்தியா ராஜா, நான் சொன்னேன்ல, இவங்களுக்கு இருக்கிற கொழுப்புக்கு இவங்களுக்கெல்லாம் இன்னும் வேணும். இது விழுந்தது மட்டும் இல்ல, இன்னும் அடிபடணும் இவங்களுக்கு. அதை விட்டுட்டு இவங்கள போய் தூக்குறேன் கொல்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போகிறல்ல, இதெல்லாம் உனக்கு அசிங்கம் தேவையா? நான் தான் சொல்கிறேனே இவங்களுக்குலாம் எதுவும் பண்ணாத அப்படி சொல்லிட்டு மேலும் மேலும் இவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் இவங்க நம்மளுக்கு துரோகம் மேலே துரோகம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் அம்மா இவங்க பேச்சை கேட்டுட்டு என்னெல்லாம் ஆக போகுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவை வந்து நம்ம ரேவதி கோவமாக பேசிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மறுநாள் ஆனதுக்கப்புறம் நம்ம கார்த்தி வந்து நம்ம இளையராஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுப்பா என்னப்பா ஹெல்ப்புலாம் அதெல்லாம் கேட்குற, நீ சொன்னினா நான் செஞ்சுருவேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் புக் பண்ணி அதில் நல்லபடியாக டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணணும், சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பா சரி பண்ணிடலாம். சரி இதெல்லாம் யாருக்காக அப்படின்னும் போது, ரேவதிக்காக தான், வேறு யாருக்காக நான் செய்வேன், இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லையா அப்படின்னும் போது, அப்படியா நீயா மாறிட்ட, ரேவதி உன்னை அவ்வளோ இது பண்ணுறியா நீனு அப்படி சொல்லிட்டு நம்ம இளையராஜா நம்ம கார்த்திகிட்ட கலாச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, சரி சரி இதெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு நான் சொன்னதை மட்டும் நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ஃபோனை வச்சிடுறாங்க. நம்ம இளையராஜாவுமே ரொம்பவே சூப்பராக வந்து அந்த ஹோட்டல் ரூமை வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிடுறாங்க. சர்ப்ரைஸ் கொடுக்குற இடத்தையும் வந்து சூப்பராக வந்து பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தி ரேவதி கிட்ட வந்து சொல்கிறாங்க, நம்ம கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, நான் கூப்பிட்டாலே நீ வெளியில் வரமாட்டேன், இப்போ என்னப்பா அதிசயமாக என்னை வெளியிலலாம் கூப்பிடுற, என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னும் போது, சரி நான் உன்னை கூப்பிட்டல போகலாமா அப்படின்றாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக 2 பேருமே கிளம்பி வராங்க. அப்போ நம்ம ஜாக் வராங்க அந்த இடத்துக்கு. வந்துட்டு, ரேவதி எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் போகணுமா அப்படின்னும் போது, இன்னைக்கு நம்மளுக்கு வேலண்டைன்ஸ் டே, அதனால நான் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னும் போது, உடனே கார்த்திக் வந்து கோவம் வந்துடுது. டேய் என் பொண்டாட்டிக்கிட்ட நீ எப்பட்றா வேலண்டைன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாங்க. என்னோட வருங்கால மனைவிங்க, அதனால தான் அதெல்லாம் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் தான். இப்போது என்னோட மனைவியை நான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கார்த்தியும் ரேவதியும் வந்து அந்த ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம கார்த்திகிட்ட ரேவதி கேட்குறாங்க, என்னப்பா ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வா நீ முதல்ல அங்கே வந்து பாரு, சொல்லுப்பா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து பாரு ரேவதி, ஏன் நீ வந்து இப்போவே கேட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலா ஜாக்கை பார்த்து திட்டுறாங்க. ஏண்டா அவனை வெளியில் கூட்டிகிட்டு போகிறா, அதை கூட உன்னால் தடுக்க முடியல, அதை விட்டுட்டு இந்த நின்றுட்டு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியேடா, உனக்குலாம் அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கை போட்டு நம்ம சந்திரகலா ரொம்பவே திட்டிடுறாங்க. இந்த பக்கம் மயில் வாகனமும் வந்து திட்டிடுறாங்க. ஏண்டா ஒரு புருஷன் பொண்டாட்டி வெளியில் போகிறாங்க, என்னோட வருங்கால பொண்டாட்டின்னு சொல்கிறவனுக்குலாம் அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கும் வந்து ஒரு பக்கம் வந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சந்திரகலா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சிவனண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஏங்க அவள் கதையும் முடிச்சிருங்க, இந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க, அதனால் எங்கே போகிறாங்கன்னு பார்த்து அவங்களோட கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்திரா நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதிக்கு கார்த்தி ரொம்பவே சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலுக்குள்ளே கண்ணை மூடிட்டு போகிறாங்க. அங்கே போனால் லைட் போட போட அந்த சர்ப்ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக ஆகிடுதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம இளையராஜா சூப்பராக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ரேவதி, எப்பா உனக்கு கூட இவ்வளோ அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ண தெரியுமாப்பா, எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது அப்படின்னு சொல்லும் போது, கார்த்தியும் நம்ம ரேவதி கிட்ட, ஏய் என்னை பார்த்து என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சும்மா தான்ப்பா கேட்டேன், இவ்வளோ அழகாக எனக்கு வந்து இவ்வளோ இது மறக்கவே முடியாது என்னால் இதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சிவனாண்டி நம்ம கார்த்தியும் ரேவதியும் தேடிட்டு வராங்க.
சந்திரகலா இந்த வாட்டி வந்து சிவனாண்டி ஏதாவது பண்ணிடுவாங்கன்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் சந்திரகலா மட்டும் கார்த்தி கை கொடுக்கும்போது அவங்க எந்திரிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் கிடச்சிருக்கும். கண்டிப்பாக வந்து கார்த்தியோட நல்ல மனசை அவங்க புரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்களோட நேரம் வந்து அவங்க வந்து ரொம்பவே கோவமாக இருந்ததுனால அங்கே கார்த்தியை புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. இனி வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.